அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் கர்த்தருடைய மகிமைக்காக ஒன்று உண்டாக்கப்பட்டிருக்குமானால் அது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தேவ தூதர்களும் மலைகளும் அருவிகளும் கடலும் அல்ல, நீயும் நானும் தான் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டு அவருடைய மகிமைக்காக தங்கியிருக்கிறோம். அதுக்கே ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பார்க்கிறவன் என்னில் கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய மேன்மையை தேவன் அவருடைய சுபாவத்தை எல்லாம் தேவன் எனக்குள்ள வச்சு அது வெளிப்படணும்னு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்கென்று தான் உன்னை கர்த்தர் உண்டாக்கினார். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க கைப்பிடிச்சு சொல்லுங்க. மகிமைக்கென்று தான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணாரு? உண்டாக்கினாரு. மகிமையாய் வாழ்ந்து காட்டு. பக்கத்தில் பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. உண்டாக்கினார். கொஞ்சம் பெரியவங்க பக்கத்தில் இருக்க கைப்பிடிச்சு சொல்லுங்க. வாழ்ந்து என்ன பண்ணுங்க? காட்டுங்கள். உங்களோட சின்ன பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுங்க? மகிமையாய் வாழ்ந்து காட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க சந்தோஷத்தை வித்துட்டா வந்துட்டீங்க? நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நாம் அனைவருமே இந்த உலகத்தில் தவறுதலாக பிறந்தவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொன்னவனை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ராஜாவை உயர்த்தி கேட்ட. இல்லைப்பா, நீ தவறுதலாக என்ன பண்ணலை? பிறக்கலை, தவறுதலாக பிறக்கலை இந்த உலகத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாபேசனுடைய கதை தெரியுமா? அவங்க அம்மா அழுது அழுது அழுது, ஐயோ இவன் கண்ணீரின் மகன். யார் சொன்னா? கண்ணீரின் மகன். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தர் அவனோடு இருந்து தீமைக்கு விலக்கி காத்து கர்த்தர் அவனுடைய சகோதர நடுவில் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. என்ன மாறாளு கூப்பிடுங்க, என்ன நகோமின்னு என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க. என்ன நான் ரொம்ப மனசு கவலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன மாறாளு கூப்பிடுங்க, நான் கசப்பு நிறைந்தவள். ஆனால் ஒருத்தர் சொன்னால் என் பிள்ளையை எடுத்து அந்த பேர பிள்ளையை எடுத்து வச்சு சொல்கிறா, ரூத்து பெற்ற பிள்ளையை எடுத்து வச்சு சொல்கிறா, இந்த வயசில் எனக்கு ஒரு பிள்ளை பிறகுன்னு யார் சொல்லியிருப்பா? கர்த்தருக்கு அன்றைக்கி அவருடைய மருமகளெல்லாம் கூப்பிடுதுப்பா, இதோ பாரு நான் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் பெற்று உனக்கு கொடுக்கவே முடியாது, நீ பாட்டு போய் இன்னொரு புருஷனை பார்த்து என்ன பண்ணு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை இல்லை, உங்கள் தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். ரூத் திரும்பி திரும்பி வரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும்போது அவளை பார்த்தோன்னே இவளை நகோமி மாதிரி தெரியுது. உலகத்துக்கே அடையாளம் தெரியல, அவளை உலகத்துக்கு அடையாளம் தெரியல, யாருக்கும் அடையாளம் தெரியல. அவள் நகமின்னு சொல்ல, என்ன நகமின்னு கூட பேரையே வைக்காது. ஐயோ, நகமின்னா பிரியமானவன், சந்தோஷமானவன். அந்த சந்தோஷம்லாம் எனக்கு போய் எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. என் புருஷன் செத்து, பிள்ளைங்க 2 பேரும் செத்து, ஒரே வீட்டில் 3 பேர் விதவையாகி, இதெல்லாம் வாழ்க்கையாது அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்தவ ஒரு நாள் சொல்கிற, என்னுடைய வாயை நகைப்பினால் கர்த்தர் ஆண்டவர் என்னை நிரப்பினார். மன மகிழ்ச்சியினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ஒரு நோக்கத்துக்காக உன்னை படைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய திறனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற நிர்வாகத்தை பற்றி தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் பற்றி தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் ஒன்று கூட புரியலையே, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களை படைச்சவருக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? பக்கத்தில் கைவிடிச்சிடும். ஒன்றை பற்றி ஒன்றுக்கே தெரியாது, ஒன்றை வெளிப்படுத்த தான் கர்த்தர் வந்தார். எவ்வளோ படித்தவங்க கூட, எவ்வளோ அறிவாளிங்க கூட, எவ்வளோ ஞானிங்க கூட தங்கள் வாழ்க்கையில் 10% தான் மூளையை உபயோகப்படுத்தினவங்க. 10% தான் உபயோகப்படுத்தினவங்க. இன்றைக்கி கல்றையில் இருக்கிறது 90% மூளையெல்லாம் வேஸ்ட்டாக தான் போய் கிடக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எதுக்கு ஒன்று தெரிந்து கொண்டார், எதுக்கு ஒன்று இந்த சபைக்கு கொண்டு வந்தார், எதுக்கு வசனத்தை கொடுக்குறான்னா, உன்னை 100க்கு 100 இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வரலாறு படைக்க, உன்னை மகிமையாய் நிலைநிறுத்த, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை சொல்ல இந்த உலகத்துக்கு பரிசாய் கர்த்தர் கொடுத்திருப்பார்னா அந்த உலகத்தினுடைய கிஃப்ட் நீதான். அல்லேலூயா. உலகத்துக்கு கிஃப்டே நீதான். ஆமென். ஏன் கிஃப்ட்னு சொல்றேன்னா, எதை வாங்கினாலும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கு, அதான் கிஃப்ட் வாங்கினா சந்தோஷமா இருக்கும் இல்லை? அது கல்யாணத்தில் ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க, அதுக்குன்னு 10 தடவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சரி,
எல்லாம் கல்யாணத்தில் வந்து அப்படியே அந்த மாப்பிள்ளையும் பொண்ணுடைய சந்தோஷமே அப்படி கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்கும்போது, கையில் கவராக கொடுக்கும்போது அப்படிலாம் ஒரே சந்தோஷம்தான். இந்த உலகத்துக்கே கிஃப்ட்டுனா அது நீ தான். தேவனாகிய கர்த்தர் ஒரு அழியாத முத்திரையை உன் வாழ்க்கையை வச்சு இந்த பூமியில் ஒரு சீல் பண்ணி ஒரு சரித்திரமாக கர்த்தர் உன்னை தரித்திரமாக அல்ல சரித்திரமாய் மாற்றி தான் உன்னை விடுவார். ஏன்னா இப்படிலாம் சொல்கிறீங்களே, அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், எப்படி இந்த உலகம் தலைகீழாக பரண்டாலும் பயப்படாமல் ஒருத்தர் இருந்தார்னா என் ஆண்டவராகிய இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயம் இந்த தூக்கத்தில் எங்க ஏந்திரிங்க, இதை யாரோ அவங்க வந்திருக்கிறாங்க, ஒரு ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நான் ஏந்திரிச்சு கால் வைக்கிறதுக்குள்ளே தடுமாறுவேன், தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிறதுக்கு. ஆனால் புயல் வீசுது, கடல் கொந்தளிக்குது, ஏற்கனவே படகு அந்த தடுமாறுது, இருக்கிறவன் அத்தனையும் உயிர் பயத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். செத்துற நிலைமைக்கு வந்துட்டான், ஏற்கனவே உயிர் பாடி போன மாதிரி இருக்கிறான், வெளிரி போயிடுச்சு அவன் முகம்லாம். ஒருத்தர் நிதானமாக ஏந்திரிச்சு ஆடுற போட்டில் ஆடாமல் நின்று, முழுகிற போட்டில் முழுகாமல் நின்று, உடைஞ்சிருன்ற போட்டில் உடையாமல் நின்று, அவர் ரொம்ப அசால்ட்டாக கேட்ட கேள்வி, உங்கள் விசுவாசம் எங்கே? உன்னுடைய விசுவாசம் எங்கே? ஏன் பயப்பட்டீங்க? ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தானா அது உன்னுடைய விசுவாசம் மட்டும்தான். நீ விசுவாசித்தால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தர் விசுவாசியா அவனை வச்சிருக்கிறாரு. ஆமென். உனக்கு கிறிஸ்தவன்ற பேர் இயேசு வைக்கல, இந்த உலகம் வச்சுச்சு. நாம கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி மதத்தால் அறியப்படலை. யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன்தான் நீதிமான் என்று சொல்லி விசுவாசி என்ற பெயரை வச்சது கர்த்தர். ஆமென். எது வரைக்கும் நீ விசுவாசி? உயிர் இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசி, கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருந்து நீ மூச்சை விட்டாலும் விடு, விசுவாசத்தை விடாது. சொல்றீங்கம்மா, பின்னாடியெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றது நல்ல வார்த்தை. நீ மூச்சை விட்டாலும் விடு. அடக்கம் பண்ண இங்கே இருக்கிறாரு பாஸ்டர், ஆனால் என்னத்தை விட்டுறாத, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. தம்மை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் நன்மை செய்ய அறிஞ்சிருக்கிறாரு. கர்த்தரை தேடுவனுக்கு ஒரு நன்மையும் குறைவிட விசுவாசிச்சா போதும். அல்லேலூயா. உன்னுடைய மகிமையே உன்னுடைய விசுவாசம்தான். இந்த பூமியில் நீ விசுவாசிச்சுன்னா மலையை பார்த்து பேர்ந்து போய் சமுத்திரத்தில் தள்ளுன்றதுனால என்ன பண்ண போய் விழு. எவ்வளோ தான் சொல்கிறாரு? கடுகு வீட்டையாளவு, கடுகு வீட்டையாளவு கரியில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை நான் சபையில் என்னுடைய பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தேன். சபையில் எல்லாருக்கும் என் பிறந்த நாள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு. அப்போ நான் வேறு வழி இல்லை, கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு பொட்டலத்தை எடுத்து பிரித்து எல்லாருக்கும் கண்ணை மூட சொல்லி கொடுத்தேன். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருந்துச்சு? கடுகு இருந்துச்சு. அப்படி ஒரு கடுகை கிஃப்டாக கொடுத்த ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். நான் சொன்னேன், இது சாதாரணமானது இல்லை, நீ முடிஞ்சால் அதை அமுக்கிப்பார். ஒருத்தனால கையாலே அமுக்கி பார்த்து உடச்சிப்பார். கடுகு சிறுத்தாலும் காரம் என்ன பண்ணாது, போகாது. உலகத்திலேயே எந்த விதையும் எல்லா இடத்துலையும் முளைக்காது. ஆனால் உலகத்தில் எந்த இடத்துலையும் முளைக்கிற ஒரு விதை இருக்குமானா அது கடுகு விதை தான். அல்லேலூயா. கடுகு உனக்கு கண்ணில் செடியாக இருக்கலாம், ஆனால் பாலஸ்தீனா தேசத்தில் அது ஒரு பெரிய மரம். அது எப்படிப்பட்டது? பெரிய மரம். ஆண்டவர் சொல்கிறார், அது பெரிய மரமாகி சகல பூண்டுகளிலும் என்ன பண்ணோம்? பெரிய மரமாகி. உடைய விசுவாசம் உலகத்தில் இருக்கிறவனுடைய பெரிய பெரிய பணக்காரன், பெரிய படித்தவன், பெரிய ஆள், பெரிய அதிகாரி எல்லாம் பூண்டு, எல்லாம் களை. ஆனால் நீ தான் கர்த்தருடைய பார்வையில் மரம், கிளைகளை விட்டு வருகிற மரம். உன்னுடைய நிழலில் தான் ஆகாயத்து பறவைகளுக்கே கூடு கிடைக்குது, வாழ்விடம் கிடைக்குது, ஜீவன் கிடைக்குது. கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தை மரத்தை போல வளர்த்து மகிமையாய் கொண்டு வந்து நிறுத்த தேவன் உன் பேரில் பிரியமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றவங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவில் 43வது அதிகாரம்
7ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அழைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய மகிமையை வெளிப்பட, உன் மகிமையை வெளிப்படுத்த கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. ஆமென். கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தா நீ ஏதாவது கொடுத்துட்டு தான் வரணும். ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா உன்னுடைய மகிமை வெளிப்படும். அழைக்கிறாரு. என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அழைக்கிறவர் கர்த்தர். கொண்டு வா. யாரை கொண்டு வா? என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்திருக்கிறேன். சொல்லுங்க. மகிமை என்பது இந்த தலைமுறையில் அல்ல, வருகிற தலைமுறையாய் அது மகிமை அடையும். அல்லேலூயா. ஆபிரகாமின் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கும் தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது என்றால், ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டில் யூதாவின் தலைமுறை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மத்தேயு யூதாவை பற்றி பேசுகிறான்னா, அவரை உயர்த்துகிற, அவரை துதிக்கிற யூதாவை கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார், உன்னை மகிமைப்படுத்தாமல் இருக்க மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. கைத்தட்டவங்களாம் பாக்கியவான்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துறலாம் பாக்கியவான்கள். தலைமுறையான மகிமையை கர்த்தர் உனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நோக்கத்தை, ஒரு பர்பஸை, தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் இதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை தேவன் உன் விதையிலிருந்து வைத்தார். உன் உயிர் தோன்றுவதற்கு முன்பதாக வைத்தார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நாம் ஒரு உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஒருத்தவன் இருந்தான். இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக ஒருத்தவன் இருந்தான். அந்த மனுஷனுடைய பேர் ஆதாம். ஆதாம் என்றால் மனுஷன். அந்த மனுஷனுக்குள் தான் எல்லா மனுஷனும் இருந்தோம். அந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தில் இருந்தான். ஏன் சொல்கிறேன்னா, அந்த உயிர் மூச்சை கர்த்தர் என்ன பண்ணார்? ஊதினார். அந்த உயிர் எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு? அந்த மகிமை எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தருடைய ஜீவ சுவாசத்திலிருந்து வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தில் வந்தது. உயிரை எப்படி தோன்றுனதுன்னு ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. உயிர் போனால் எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் உயிரை கொடுத்த அந்த தேவனுடைய உயிராய் அந்த உயிருக்குள் இருந்தவன் தான் ஆதாம். அந்த ஆதாமுக்குள் இருந்தவர்கள் தான் நீயும் நானும். இன்னைக்கு இருக்கிற இத்தனை கோடி ஜனங்களுடைய விதை எங்கே தான் இருந்துச்சு? ஆதாமில் தான் இருந்துச்சு. அந்த மகிமை அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் முடிசூட்டினார். தேவனாகிய கர்த்தர் அவனை மண்ணா பார்க்கல, அவனை தன்னுடைய சாயலாக பார்த்தார். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு இந்த ஆஸ்பத்திரியில் நான் இருக்கிறேன். அந்த ஒரு குழந்தை அப்படி பிறந்த அந்த குழந்தை அப்படி அந்த செடியிலேருந்து பறித்த ரோஜாப்பு மாதிரி அவ்வளோ அழகாக அந்த பிள்ளைய அப்படி என்ன அறியாமல் போய் நான் ஓடி போய் கை தூக்குறேன் வழக்கம். அந்த என்ன அறியாமலே அந்த பிள்ளையை போய் நின்றுட்டேன். என் கையில் கொடுப்பாங்க. அப்படி ஒரு அழகு. அப்படி அந்த பிள்ளையை ஆண்டவர் எப்படிலாம் உருவாக்கியிருப்பார்ல. உன்னை உருவாக்கும் போது நீ அப்படி தான் இருந்த. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் உனக்குள்ளே வச்சு தான் இந்த உலகத்தில் அனுப்பினார். சாதாரணமாக உன்னை அனுப்பவே இல்லை. உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சார். நீ என்னுடைய சாயல், நீ என்னுடைய சுரூபம், நீ என்னுடைய தற்சுரூபம். சாயல்னா அவர் எப்படி, அவருடைய குணம் எப்படியோ அதுதான் சாயல். அவருடைய உருவம் எப்படி இல்லை, அவர் எப்படி நடக்கிறாரு, நீதி உள்ளவரா, உண்மை உள்ளவரா, பரிசுத்தரா, நன்மை செய்கிறவரா, அவர் நடக்கிறது போல இந்த உலகத்தில் தேவன் மிருகங்களை படைக்கலை, அது மிருகம். பறவைகளை படைக்கலை, அது பறந்து திரியும்.
மீன்களை படைக்கலை, அது நீந்தி திரியும். ஆனால் இந்த உலகத்தை நன்மையால் நிரப்ப ஒருவனை படைத்தார் என்றால் அது அவருடைய சாயலாக இருந்தது என்றால் அது தேவனுடைய மகிமை. அப்ப தேவனுடைய மகிமை, தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ள அவன் ஒரு வச்சு தான் அனுப்பினார். ஒரு விதை மரமாக வருவது அதனுடைய மகிமை. ஒரு சின்ன குஞ்சு ஒரு பெரிய மீனாய் மாறுவது அதனுடைய மகிமை. ஒரு புழு கூட ஒரு பட்டாம்பூச்சியாய் பறப்பது அதனுடைய மகிமை. உடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை எப்படி வெளிப்படும்னா, அவரை போல இருப்ப, அவரை போல நடப்ப தேவனாகிய கர்த்தர் அந்த மகிமைக்கு தான், தன்னை போல இருக்கத்தான் உன்னையும் என்னையும் படைத்தான் என்று விசுவாசிக்கிறேன். நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னொரு பெரிய நான் யோசித்தேன், நான் என் மகிமைக்கென்று சொல்லுங்க திரும்பி. அப்ப தேவன் தன்னுடைய மகிமைக்கென்று தேவதூதரை உண்டாக்கல. தேவன் உண்மையில் சொல்ல போனால், நான் தேவதூதரில் நான் கேருபீன்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், சேராபீன்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், கேப்ரியலை ரொம்ப நேசிக்கிறேன், மிகாவேலை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் இந்த மலையை நேசிக்கிறேன், மலையில் இருப்பேன். நான் இந்த அந்த சமுத்திரத்தில் நேசிக்கிறேன், சமுத்திரத்தில் இருப்பேன். நான் மயிலை நேசிக்கிறேன், குயிலை நேசிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நம்ம ஆளுங்க முக்கால்வாசி பேர் நாயை நேசிக்கிறான். அதுக்கு அடித்து கடைசியில் நாய் மாதிரி நம்மளை மாற்றிடுது. அதை நேசிக்கிறான். நாயை கொண்டு வந்து படுக்கையில் படுக்க போட்டுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவெல்லாம் யோசிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி சொல்லுங்க. இவ்வளவாய் உலகத்தின் மேல அன்பு கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில், ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் தமது அன்பை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, விளங்க பண்ணியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு தேவன், எவ்வளோ அந்த மகிமையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்ம அந்த இசைக்கல்ல அவரை பார்க்குற அந்த உருவம், அவர் கண்களால் பார்த்தார், காதால் கேட்டார் அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு உருவகம். கடவுளை யாரும் கண்ணால் பார்த்ததில்ல, அவரை யாராலும் என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ணவே முடியாது. கடவுளை யாராலும் இப்படி தான் இருப்பார், அவர் இப்படி நடந்து வந்தார், 2 கை வச்சிருக்கிறாரு, அப்படி இங்கே 2 காலும் 2 கையோடு இங்கே இருந்தாருன்னா அமெரிக்காவில் கூப்பிட்டா ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டா எங்கே போவார்? நீ நினைக்கிற மாதிரி கை காலு அப்படிலாம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி உருவம் அவருக்கு கிடையாது. அப்போ என்ன உருவம்? ஒரு மகிமை. அப்படி ஆவி, அது மகிமை. அந்த மகிமைக்குள்ள எனர்ஜி, இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சக்தியும் அவருக்குள்ள தான். உலகத்தில் உள்ள சர்வ உலகத்தின் சக்தியும் அவர் தான். எவ்வளவு சக்தியை வெளிப்படுத்தினாலும் சூரியன் கருமையாயிட்டு இருக்குது, காந்த புயல்களை உருவாக்கி கொண்டிருக்கு. இன்னும் நிறைய இடத்துல பிளாக் ஹோல்ஸ் யூனிவர்ஸில் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒருத்தர்கிட்ட ஒரு நாளும் சக்தி குறையவே இல்லை. அந்த மகிமை, அந்த வல்லமை, அந்த அழகு, அந்த மேன்மையை தம்முடைய ஆவியில் கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஏன் சபைக்கு கூப்பிட்டுருக்கிறாரு? அல்ல, சபையாவுடைய சரீரம், சபையாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடம், கட்டடம் இல்லை. இந்த கல்லு மண்ணெல்லாம் கிடையாது, கல்லு மண்ணெல்லாம் கிடையாது. ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்துருக்கிறாரு. உன் மேலே தான் அவ்வளோ பாசத்தோடு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து, என்னது உண்டாக்கும் போது சிருஷ்டித்தார், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை சிருஷ்டித்து உருவாக்கி, என்னது உருவாக்கி. அப்போ இன்னொன்று உருவாக்குறதுக்கு ஒரு குயவன் ஒரு குயக்களத்தை உருவாக்குகிறது போல தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த மகிமையை கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கும் போது அது உடைஞ்சு போனாலும் அதை திருப்பி படைத்து, அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. நீ என்ன தான் உடைஞ்சு போய் இங்கே வந்திருந்தாலும், நீ என்ன தான் உடைஞ்சு போயிருந்தாலும் உன்னை உருவாக்குகிற ஒரு குயவன் இங்கே இருக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்பா அப்படின்னு வரும்போது, இல்லைப்பா நீ என் பிள்ளையா இருக்கிறது போதும்,
அப்படின்னு சொல்கிற ஒரு தகப்பன் திரும்பியும் அன்பினால் உன்னை உருவாக்க இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. விபச்சார பெண்ணு, இவ விபச்சாரி அப்படின்னு ஊரே எல்லாம் கல்லெறிகிற இடத்துல, அந்த இடத்துல என் மகளை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. என்னுடைய என்ன மகிமைப்படுத்துகிற சரீரம், மகிமைப்படுத்துகிற ஆவி இவ்வளோ பண்ணுறாங்க. தலை குனிஞ்சார். அந்த ஒரு இடத்துல தான் தலை குனிஞ்சு எழுதுறாரு. எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. அவளை நேருக்கு நேர் பார்க்குறாரு. யாரும் உன் மேலே கல்லெறியலையா? இல்லை. நானும் உன்னை கல்லெறியலை. நீ போ, இனி என்ன பண்ணாத, இனி போ, இனி என்ன பண்ணாத. ஒருவன் என்னை பின்பற்றி வருவானானால் அவனுடைய வாழ்க்கையில் இருள் இருப்பதில்லை. நான் உலகத்துக்கு எங்கே இருக்கிறேன்? ஊழியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. உன் அழகுக்காக, உன் அந்தஸ்துக்காக, உன்னுடைய உடலுக்காக ஒருத்தவங்க உன்னை தேடி வந்தாங்க. ஆனால் இனிமேல் தேடி ஓடி போகாத, என் வெளிச்சத்துக்கு பின்னாடி வா, உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி அந்த மகிமையை வெளிப்படுத்துகிற கர்த்தர். சில வீட்டில் மரண இருள் வந்துடுது, மரண இருள் வந்துடுது. போதகரை வற்புறுத்த வேண்டாம், வருத்த வேண்டாம். உங்கள் மகள் இறந்துட்டா, 12 வயது ஒரே மகள் இறந்துட்டா. இந்த செய்தி, மரண செய்தி எந்த மனிதனையும் கலங்க செய்யும், எந்த மனிதனையும் உடைய செய்யும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசமாகிரு. அல்லேலூயா. மரண செய்தி கூட, உனக்கு வெளியிலிருந்து வருகிற செய்தி கூட, அவெல்லாம் பார்த்த அவங்க பண்ணி ஐ விட்னஸ் எல்லாம் பார்த்து வந்தால் கூட, எல்லாம் பார்க்குறதும் பொய், கேட்குறதும் பொய், அவங்க நினைக்கிறதும் பொய். உயிர் வேறு எங்கேயும் இல்லை, என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். வா, விசுவாசி. மரண வீடு இல்லை, உன் வீடு அழுகையும் புலம்பலுமாக இருக்கிற வீடு இல்லை. நான் வந்த நிமிஷத்திலிருந்து இனி ஒரு மகிமையை உன் வீடு பார்க்கும். அது மகிழ்ச்சியின் வீடாக மாறும். அது கல்யாண வீட்டை விட மகிமையாக இருக்குன்னு சொல்கிற கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த மகிமை உன் வீட்டுக்கு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ வேலை வேலை வேலை, எல்லாரும் பிஸி. எல்லாரும் கேளுங்க, ஆண்கள் 24 மணி நேரம் வேலை செஞ்சு இவங்க வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பங்களா. இவங்க படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலெக்டருக்கு மேலே தான். இப்போ நீங்களாம் அப்படி தான். நீங்கள் கலெக்டருடைய ஒய்ஃபு, நீங்கள்லாம் பெரிய ஆள், எல்லாம் அப்படிலாம் அப்படி. ஏன்னா எல்லாருமே இவங்க பிஸி பீப்புள். எல்லோரும் யார் தான்? அவங்க எல்லோரும் ரொம்ப பிஸி. இவங்க யாரும் சாதாரணமாக, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. ஆனால் பிஸிக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, இன்னொரு அப்ரிவேஷன் இருக்குது. அதுக்கு என்னன்னா, BUSYக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பீயிங் அண்டர் சாட்டன்ஸ் யோக். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எப்படி இருக்கிறன்னா, நீ பிசாசின் அந்த கட்டுக்குள்ளே தான் பிஸின்னு சொல்கிற ஆளெல்லாம் பிசாசுக்காக வேலை செய்கிற. பணம் பணம் பணம், இவன் அவனை போய் பார்க்கலன்னா பணம் இல்லை, அவன்கிட்ட பேசலைன்னா இல்லை, அவன் உறவு இல்லை. இதெல்லாம் பீயிங் அண்டர் சாட்டன்ஸ் யோக். ஆனால் ஒருத்தர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதல் தரேன், என்னுடைய நுகத்தை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் தேவன் அவரை அனுப்பும்போது குமாரனாய் வந்தார். ஆனால் குமாரன் கர்த்தத்துவத்தை தன்னுடைய தோளின் மேல் கொண்டு வந்தார். உனக்கு கர்த்தர் ஆளுகையை, உரிமையை கொடுத்து உன்னை ஆளுநராக பார்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இப்பொழுதும் தமது கரத்தை உன்மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரியாள், மார்த்தாலே அது நிறைய படிச்சிருக்கிறோம். அநேக காரியங்கள் குறித்து என்ன பண்ணுற, கவலைப்பட்டு கலங்குற. ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணா, தெரிந்து கொண்டா. என் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறாப்பா, பைபிள் படிக்கிறது அவருடைய பாதத்தில், ஜெபிக்கிறது அவருடைய பாதத்தில், சபைக்கு வர்றது அவருடைய பாதத்தில், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற, ஊழியம் செய்கிற, அல்லது கர்த்தருக்காக நீ ஓடுகிற ஒரு மனுஷியாய் இருந்தால், அது சொல்கிறாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒருவேளை சோஃபா இருக்கும், அலமாரி இருக்கும், பட்டுப்புடவை இருக்கும், நீ வாங்கி வச்ச நகை இருக்கும், பத்திரம் இருக்கும், நீ இருக்க மாட்ட.
ஒரு மனிதன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு வரும் லாபம் என்ன? அதில் தான் சொல்கிறார், தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன தெரிந்து கொண்டா, நான் அவளோடு இருப்பேன். அவன் என்ன தெரிஞ்சு கொண்டா என்ன பண்ணுவேன், நான் அவனோடு இருப்பேன். அந்த பங்கு தான் என்னைக்கும் இருக்கிற பங்கை கொடுத்து கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தனியான இடம், சபைகளை ஒரு ஜெபம், ஒரு உபவாசம் அதெல்லாம் வைக்கும்போது ஒரு நாள் 2 நாள் அது என்ன நாளும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜெபிப்போம், இன்னும் கொஞ்சம் பாடுவோம், இன்னும் கர்த்தரை துதிப்போம் அப்படின்னு வரும்போது ஒரு சத்தத்தை கேட்பேன், இவர் என்னுடைய குமாரன், இவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கன்னு. அப்போ என்ன நடக்கும்? அந்த மகிமையின் மேகம் வரதை பார்ப்பீங்க, அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிப்பீங்க. அப்போ உலகம் உங்களுக்கு ஒன்றுமா இருக்காது, உலகம் வெறும் உங்களுக்கு கூடாரமாக இருக்கும். அவரோடு இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்பதை அறிவிங்க. அந்த மகிமைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல எனக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்ணு கொண்டு வா என்று ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நான் உருவாக்கி படைத்து என் நாமம் தரித்து அல்லது என்னுடைய சீலை போட்டு இவன் என்னுடையவன், மீட்கப்படும் நாளுக்கென்று ஆண்டவர் முத்திரையாய் தமது ஆவியை கொடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் கொஞ்சம் என்னன்னா, அந்த தெய்வீக மகிமையை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு பாத்திரத்தை உருவாக்கும் போது அந்த பாத்திரம் எதற்காக பயன்பட வேண்டும் என்று அந்த குயவன் நினைக்கிறானோ அதை முழுமையாக உருவாக்குகிறது போல ஒரு ஃபேனை உருவாக்கும் போது, ஃபேனுன்றது மனசில் இருந்திருக்கும் முதல்ல ஒருவேளை தாமஸ் ஆல்வா எடிசன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்போ நினைக்கும் போது ஃபேன் அப்படின்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த ஃபேனை மைண்டில் இருக்குது, பல முறை அதை உருவாக்குற. ஆனால் உருவாக்கி கடைசியில் வரும்போது அதுக்கு ஒரு மின்சாரம் கொடுத்து அதை சுத்தும் போது காற்று வரதை பார்த்தா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு ஒரு அதிசயமாய் ஒரு நாள் அது இருந்திருக்கும்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்போ நான் வச்சு ஓரியன் ஃபேன் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஓரியன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த கம்பெனி பேர் இருக்குது. உன் மேலே ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இந்த பூமியில் வாழ்கிற அந்த நாளில் என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றியோ அந்த ஞானஸ்தானம் பண்ணும்போது கிறிஸ்துவை நீ அணிந்து கொண்டவனாய் வெளியே வர. அல்லேலூயா. பாவம் செய்த மனிதன் தேவ மகிமையற்றவனானா, ஆனால் பாவத்தை வெறுத்து நீதிக்காக நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இன்றைக்கு உலகத்தில் ஒரு சீல் போட்டு வந்திருக்கிறோம், கர்த்தருடையவன். ஆமென். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார் என்று சொல்ல நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவன் படைத்த ஒன்றையும் ஆண்டவர் வெறுமையா இருக்க படைக்கல. பறவைன்னு படைக்கும் போது பறவை பறக்கிறதுக்கு அதை ஆண்டவர் படைத்தார், அதுக்கு இறகுகளை கொடுத்தார், அது பறந்து திரிவதற்கு ஒரு வானத்தையும் கொடுத்தார். மீனுன்னு படிக்கும்போது அது நீந்தி திரிவதற்கு ஒரு கடலையும் அல்லது ஒருவேளை ஆற்றையும் ஒருவேளை ஏரியும் குளத்தையும் கூட அவைகளை கொடுத்து உண்மையாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் உன்னை படைக்கும் போது இந்த உலகத்தை படைத்து இதில் ஆளுகை செய்ய உன்னை படைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் உடஞ்சி போய் வந்திருக்கலாம், உடஞ்ச பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திரிகையில் வச்சு அந்த மண்ணை வனைஞ்சு அப்படி பண்ணுற அந்த ஒரு குயவனுடைய கையினுடைய அழகு பார்த்துக்கலாம், அப்படி சேராக தெரியும். ஆனால் அந்த கையை அப்படியே வச்சு அவர் என்ன நினைக்கிறாரோ, அந்த குயவன் என்ன நினைக்கிறாரோ அது வந்து சட்டியாக வரும், அல்லது குடமாக வரும், அல்லது பூச்சாடியாக வரும், அப்புறம் குத்து விளக்கல், அது என்னது அகல் விளக்காக வரும். எல்லாமே யாருடைய சித்தத்திலேருந்து வருது? வெறும் மண்ணிலேருந்து வரல. குயவனுடைய, நீ வெறும் மண்ணு தான், ஆனால் குயவனுடைய சித்தத்தில் உன்னை உருவாக்குகிற வரை, அவருடைய கரம் முழுமையாய் உருவாக்குகிற வரை ஒரு குயவனுடைய கை அந்த மண்ணை விட்டு வெளியே வராது. அந்த கை அப்படியே இருக்கிறது போல உன்னை உருவாக்கி முடிக்கிற வரை கர்த்தருடைய கரம் உன்னை விட்டு எடுபடாது. உன்னை அவர் உருவாக்கி முழுமையாக்கி உன்னை பயன்படுத்தாமல் இருக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. அவருடைய பெயர் உன் பேரில் தடுத்து இருக்கு, அவருடைய சாயல் உன் மேலே இருக்கு.
உலகத்தில் இருக்கிற எதுவும் அவருடைய சாயல் இல்லை. ஆனால் சங்கீதத்தில் 8வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 8வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நிலைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அவனை என்ன பண்ணீர்? முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீர். என்ன பண்ணீங்க? ஆளுகை தந்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. உம்முடைய விரல்களின் கிரியையாகிய அதே விரல் தான் வானத்தை உண்டாக்குனுச்சு. ஒரு மண்புழு மாதிரி நீ நினைக்கிற ஒன்றை, பூச்சி மாதிரி ஒன்றை நினைக்கிற நீ, புழு மாதிரி ஒன்றை நினைக்கிற நீ, அந்த விரல் தான் வானத்தை உண்டாக்குனுச்சு. அந்த விரல் தான் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் என்ன பண்ணுச்சு? உண்டாச்சு. அல்லது நீ ஸ்தாபித்த வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கு. அதில் ஸ்தாபித்த சந்திரனும் நட்சத்திரங்கள் கூட அவருடைய விரலின் கிரியை கிடையாது. ஆனால் அவருடைய விரலின் கிரியா இருக்கிற உன்னை பார்க்கும்போது சற்று சிறியவனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கும் போதே முடிசூடா மன்னனாய், முடிசூடா அரசியாய் அல்லது ராணியாய் பிறந்தவர்கள் நீங்களும் நானும் தான். சந்தோஷமாக கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க? நான் முடியை பற்றி பின்னாடி பேசுகிறேன். அதனால தான் உங்களுக்கு முடி சுட்டுறதை பற்றி என்னன்னு தெரியல. ஒரு நாள் கர்த்தர் சித்தமாக நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய கையில் கிரீடமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் எப்படி இருக்கிறோம்? கிரீடமாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அது என்ன மகிமை அப்படின்னு சொன்னால், ஒன்றை படைத்ததனுடைய முழு அளவை வெளிப்படுத்துவது தான் மகிமை. ஒரு விதை கனியை கொடுக்கும்போது இல்லை, ஏராளம் கனியை கொடுக்கும்போது அது இன்னும் ஏராளமாய் உருவாக்கி கொண்டே தோப்பாக மாறும்போது அது மகிமை. அல்லேலூயா. ஒரு பறவை பறக்கும் போது மாத்திரமல்ல, அது நிறைய பறவைகளை முட்டை போட்டு அதை உருவாக்கி ஒரு இனமாய் மாற்றுவது அதற்கு ஒரு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை திரும்பி நமக்கு சொல்கிற என்னன்னா, நீ படைக்கும் போது உன்னை நான் வெற்றிக்காக தான் படைச்சிருக்கிறேன். நீ வாழ்கிறதுக்காக பிறக்கலை. பறவை பறக்க பிறந்தது போல, மீன் நீந்த பிறந்தது போல உன்னை நான் என் மகிமைக்காக படைத்திருக்கிறேன். சொல்லுங்க. அப்படின்னா உன்னுடைய முழு அளவை நீ பார்ப்ப, அதுதான் மகிமை. முழு செயல் திறனை நீ பார்ப்ப, அதுதான் மகிமை. ஒரு சொட்டு தண்ணீரினுடைய பவரை சரியாக எடுத்தால் உலகத்தை ஒரு முறை சுற்றி வரலான்னு ஐன்ஸ்டீன் சொன்னார். ஒரு சொட்டு தண்ணீரில் அவ்வளவு பவரை வச்ச கர்த்தர். உன் கண்ணால் நீ பார்க்குற இந்த நேரத்தில் 10 கோடி கணக்கு மூளையில் நடக்குது. அந்த செகண்டில் உலகத்தில் இருக்கிற எந்த சூப்பர் கம்ப்யூட்டரும் ஒரு மனுஷனுடைய மூளைக்கு ஒப்பாக மாற முடியாது. எந்த சூப்பர் கம்ப்யூட்டரும். எனக்கு எங்கே பார்த்தாலும் நெட்டு வரலன்றாங்க. ஒரு மூளையில் இருக்கிற நெட்டை அல்லது அதனுடைய கனெக்டிவிட்டி கொடுத்தா உலகத்தில் எல்லா மூளைக்கும் கனெக்டிவிட்டி போகும். ஒரு இருதயம் பம்ப் பண்ணுற வேகம் அதை எடுத்தால் உலகத்துக்கு 60,000 கிலோமீட்டருக்கு தண்ணீர் பாய்ச்சலாம். ஒரு மனிதனுடைய பவர், அவனுடைய நினைவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் பாருங்கள் எத்தனை கட்டடங்கள். நான் ஈஃபில் டவர்லாம் பார்த்து வியந்திருக்கிறேன், தாஜ்மஹாலை பார்த்து வியந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த லண்டன் பிரிட்ஜஸ், ஃபாலிங் டவுன், அதெல்லாம் அப்படி பாடி இருக்கிறதெல்லாம் போய் பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள். ஒரே நேரத்தில் ஒரு 700 பேர் உட்காடுற போயிங் விமானத்தில் முதல் ஐயோ இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு எப்படி ஏறும் அப்படின்னு. அதெல்லாம் இவ்வளோ தூரம் உயரத்தில் தூக்கிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சு. எட்டிப்பா உளுந்துற போகுது அப்படின்னு. என்ன வெயிட்டா? அவன் பெரிய பெரிய வெயிட்டா, நம்மளே என் வெயிட்டுன்னு நினைக்கிறோம். அவன் பெரிய பெரிய வெயிட்டாக வரான். அவன் ஒருத்தன் 50 கிலோ 60 கிலோ தூக்கிட்டு வரான். அத்தனையும் தூக்கிட்டு ஒரு ஊரே ட்ராவல் பண்ணுற மாதிரி மனிதன் இதையெல்லாம் செய்கிறான்னு. இதெல்லாம் எதுக்காக காண்பிக்குது அப்படின்னு சொன்னார். இங்கேருந்து ராக்கெட்டை விட்டு இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்கே குடியேறலாம்
போயிடலாம் அப்படிலாம் நினச்சி அங்கேருந்து டிராகனை அனுப்பி அதுங்கேருந்து இருக்கிற ஒரு அங்கே ஸ்கை லேபிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து இதெல்லாம் செய்கிறானே, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனிதனுக்குள்ள தேவன் கொடுத்த திறன், உனக்குள்ள இருக்கிற திறனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான், உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய பர்பஸ் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நீயா இருப்ப. அவருடைய பர்பஸ், அவருடைய திறன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நீ ஜெபத்தில் அறியும் போது, அதை வசனத்தில் அறியும் போது, உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை நீ தொடும்போது தேவனாகிய கர்த்தர் நீயா இருப்ப. தேவ சாயலாய் மகிமை பொருந்தியவனாய் நீ இருப்பாய். எத்தனை பேர் புரியுது? நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. புரியல உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது சாதாரணமான ஆள் இல்லை, நான் ஒரு மகிமையான ஆள். எது கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, என்கிட்ட கொஞ்சம் பழக்கத்தை வச்சுக்க. எப்பயாவது தேவைப்படும், என்னுடைய ரெக்கமெண்டேஷன் உனக்கு என்ன பண்ணும்? தேவைப்படும். என் பேரை சொன்னாலே நடக்கிற ஒரு காலம் என்ன பண்ணும்? வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த ஜாப் மேலே ஜாப் வரும்போது பெரிய இதெல்லாம் இல்லை, டெக்னீஷியன் அது இதெல்லாம் வரும்போது முதல்ல ஆரம்பத்தெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்தா போதும்னு. அப்புறமேல ஆண்டோட்டு ஜாமன் ஆண்டவரே இந்த டெக்னீஷியன்லாம் கிடையாது, நான் வந்தால் நேராக என்ஜினியராக தான் வரணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சா கடைசியில் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடச்சிச்சு. அது பேர் என்னது? டிராஃப்ட்மேன். அந்த டிராஃப்ட்மேன் 4000 சம்பளம். நான் சம்பளத்தை பார்க்கல, நான் வந்தேன்னா அது உட்காந்து டிராஃப்ட்மேன்னா உட்காந்துக்கிட்டு அங்கே போய் எஸ்டிமேஷன் பண்ணணும், பிளான் பண்ணணும், அதையே போட்டுட்டு உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி உட்கார வேலை வேணாம். போனால் கட்டடம் கட்டணும், இல்லை நான் ரோடு போடணும், பிரிட்ஜு போடணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். நான் ஜேயாக தான் வரணும். எல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு. நான் ஜெபிச்ச ஜெபத்தில் எனக்காகவே ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜேயா மாறினேன். அடுத்த 25 வருஷத்துக்கு இன்டர்வியூ கிடையாது, அடுத்த போஸ்டிங்கே ஜேஇ போஸ்டிங் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காக உன்னை கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண நினைக்கல, நம்ம வந்தது காரைக்காலில் ஒரு சாதாரணமாக நினைக்கல. நீங்கள் இந்த 100 நாள் வேலை 100 நாள் வேலைன்னு பெண்கள் இன்றைக்கி போய் இன்றைக்கி என்னது கொஞ்சம் 100 நாளில் வேலையை போய் உட்காந்துக்கிட்டு அவனா பானையை தட்டிட்டு பாடிட்டு இருப்பான், நீ கூடையை தட்டிக்கிட்டு என்ன பண்ணியிருப்ப? உட்காந்துருப்ப. ஆனால் முதல்ல காரைக்காலில் பெண்களுக்கு வேலை கொடுங்க, பெண்களுக்கு வேலை கொடுத்தா தான் வீட்டில் அடுப்பு எரியும், அவங்களுக்கு அரிசி கொடுங்க, அப்போ தான் அது என்ன பண்ண, காசாக கொடுத்தா குடிச்சிட்டு வந்துடுவான் அப்படி நின்று போராடி முதல்ல வேலையை கொண்டு வந்து பெண்களுக்கு கொடுத்தது நான் தான். என் கீழே 4000 பேர் வேலை செஞ்சாங்க. காரைக்கால் கேட்டு பாருங்க. இன்றைக்கும் வின்சென்ட் ஜெயினா தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எது நிறைய சொல்லிட்டு போகலாம், இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு போகலாம், ஆனால் சொன்ன பெருமை ஆகிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிறியோ. நேற்று நிறைய ஊழியக்காரங்க நிறைய பிஸ்னஸ், நான் அதில் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி. அப்புறம் நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். ஒரு டவுனில் அவர் செய்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன், வாய் மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி 24 மாநிலத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 1500க்கு மேலே செய்தி போட்டிருக்கிறேன், ஒரு 7 புஸ்தகம் போட்டிருக்கிறேன், ஒரு 300 பாடலுக்கு மேலே கட்டியிருக்கிறேன், ஒரு 150 பாடலை பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னும் எனக்கு நேரம் இருக்குது. ஒரு 50-60 சபை அப்படியே நடந்துட்டுருக்கு சுற்றி. இன்னும் எனக்கு நேரம் இருக்குது, இன்னும் என்னால் நிறைய செய்ய முடியுது. தினம் ஒரு வேலை உட்காருங்க, ஒரு 10 பேர் டெய்லி உட்காருங்களேன். புதுசாக வசனத்திலிருந்து ஆழமான ஒரு 5 நாள் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் பேசுனதே கிடையாது. அது இது வரைக்கும் அவங்க தெரியாததெல்லாம் நான் 5 நாள் நிறைய கற்றுக் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ 1 மாதம் உட்காந்து பாரு, உன் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி தரதுக்கு தேவன் இந்த விதையை வைத்திருக்கிறார். இந்த விதையின் மகிமை, கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்னார். இந்த விதையின் மகிமை உனக்கு தெரியாது, இந்த வித்து போதும். அல்லேலூயா. என்ன படித்த படிப்பு இல்லை, அந்த அறிவே இல்லாமல் போயிடுச்சு. அறிவே இல்லாமல் இல்லை, அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு. என் சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது. என் சர்டிஃபிகேட்டை படித்தது இது, எந்த வேலைக்கும் போக முடியாது, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டேன். இந்த வசனத்தை நம்பி வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு 50 குடும்பத்துக்கு மாதம் பிறந்தா சம்பளம் கொடுக்குறேன். இன்றைக்கி ஆண்டவர் இன்னும் ஒரு 30 ஆண்டோடைய கிருபையில் 30 ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து 900 பேர் இப்போ ஊழியத்துக்கான ட்ரைனிங் எடுக்கிறாங்க இந்தியா முழுசும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன விதை. 900 சபையை
5 வருஷத்தில் 1000 சபையை உருவாக்குறதுக்கான எல்லா காரியங்களும் வித்து போட்டாச்சு. இது நடந்துட்டுருக்கு. 1000 சபை இந்தியாவின் எல்லா பகுதியிலும் செய்வதற்கு எல்லா வித்தும் போட்டாச்சு. இதெல்லாம் எதுக்கு பெருமைன்னு சொல்கிறேன்னா, ஒன்றுமே இல்லை, நீ மண்ணு தான், ஆனால் ஒரு விரல் வணையுது பாருங்க. ஐயோ, நீயா இருக்க மாட்ட. பக்கத்தில் சொல்லு, நீயா இருக்க மாட்ட. கொஞ்சம் விடு, அவரை செயல்பட விடு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா? சில சமயத்தில் அப்படி அப்படியே நின்றுடுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கவிங்க ஏசாயா 60வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எலும்பி, எதுக்கு சொல்கிறாரு? எலும்பி பிரகாசி. எதுக்கு சொல்கிறாரு? நம்ம சொல்ல உன் ஒளி வந்ததுன்னு. நான் சொல்கிறேன் எலும்பி பிரகாசினா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ எலும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீ பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இன்னதுன்னு நீ தெரியல. இந்த இருள் பூமியை மூடலாம், காரில் ஜனங்களை மூடலாம். ஆனால் கர்த்தர் உன் மேலே உதிக்கிறார் என்பதை நீ காண்கிறது தான் உனக்கு என்னது? மகிமை. அல்லேலூயா. அது காண்கிறது தான் என்னது? உனக்கு மகிமை. சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் கர்த்தருடைய மகத்துவத்தை பேசுது, கர்த்தருடைய வல்லமையை பேசுது. காண்கிற ஒன்றுலையும் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் என்ன பண்ண முடியும்? காண முடியும். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தவன் நல்ல சந்தையில் போய் பெரிய பெரிய மாடு அது வாங்கிட்டான். அந்த மாடு வாங்கிட்டானா ரொம்ப சீப்பாக கிடைச்சிச்சு பாருங்க. என்னடா உண்மையிலேயே எல்லாம் புத்தியோட விற்கிறானா, புத்தி இல்லாமல் விற்கிறானா? இவ்வளோ பெரிய மாடை என்னது கறிக்கு போட்டிருந்தா கூட அந்த காசு இருக்கும், அதை விட கம்மியாக கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே சந்தோஷம். இவன் வண்டியில் அதை பூட்டிட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தான். அப்படி வரும்போது காரைக்கால் சந்தையிலேருந்து வருதுன்னு உதாரணத்துக்கு அப்படி வந்தால் ஒவ்வொரு இடத்துலையும் திடீர்னு அந்த மாடு ரெண்டும் நிற்கிது. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி நிற்கிது. அடித்தாலும் போக மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து தான் அந்த மாடு என்ன பண்ணுது? போகுது. இவன் சொல்லாமலே ஒரு இடத்துல போய் நிற்கிது. திரும்பி அடித்தாலும் போகலை. அப்புறமேல ஏன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி அப்புறமா திரும்பி அனுப்புகிறான். இன்னும் போனோன்னு ஒவ்வொரு இடமா நிற்கிது. இவன் யோசிக்கிறான், என்னடா கரெக்டாக ஒவ்வொரு இடமா சரியாக போய் நிற்கிது, இது என்னது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பக்கத்தில் பார்த்தா குப்பை தொட்டி. இந்த மாடு முனிசிபாலிட்டியில் குப்பை ஏற்றின வண்டியினுடைய மாடு. புரியல உங்களுக்கு? குப்பை தொட்டி கண்டோன்னு என்ன பண்ணுது? அடுத்த குப்பை தொட்டி கண்டோன்னு என்ன பண்ணுது? உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறான் பாரு. ஒவ்வொரு குப்பை தொட்டியாக போய் சாப்பிட்ற. ஏதாவது ஒரு குப்பை தொட்டி இருந்ததுன்னா அது பேசுகிற கதையை கேட்குற. அது குப்பையை ஓன்ட்ட கொடுக்குது. அந்த குப்பையை நீ இன்னொருத்தோட போடுற. ஆக மொத்தத்தில் காரைக்காலே குப்பையை ஆக்குற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் சில பேர் இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. கவனிங்க, சங்கீதம் 3:3 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். படைக்கப்பட்ட எல்லாத்தை விட நம்முடைய தனித்துவமாக கர்த்தர் செய்கிறதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் நீர் தான். அல்லேலூயா. அவன் காசு கொடுத்து பறக்கும் படையினா, பூனை படையினா, புலி படையினா, இருக்கிற முதல்வர்களையும் இருக்கிற சயின்டிஸ்ட்டு அது இது எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். ஆனால் ஒருத்தர் உன்னை இரவும் பகலும் காக்கிறதுனால அவர் உனக்கு கேடகமாக அவரே மாறுறார். அவரே உனக்கு மகிமையாக மாறுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நான் அந்த ராஜ்யத்தை குறித்து படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு ராஜ்யத்திலும் ராஜா சேவகர்களை வைத்து மக்களை பார்த்து, மினிஸ்டரை பார்த்து, மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, மாதம் மும்மாறி பெய்ததா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்தெல்லாம் கேட்டதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த ராஜா உன்னை சுற்றிலும் இருக்கிறார். உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். உனக்கு இன்னது தேவை வரும்போது அதுக்கு முன்னாகவே உனக்கு தேவைகளை கொடுக்கிற ஒரு கர்த்தராய் அவர் மகிமையின் மேகமாய் உன்னை சூழ்ந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
அல்லேலூயா. என்னை சூழ்ந்துள்ள கேடகம் பாதுகாப்பு. எதுக்கு அந்த மகிமை? என் தலையை உயர்த்துகிறவராய் நீர் இருக்கிறீர். தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் நீங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23ஆம் வசனம்லாம் வாசிச்சிங்கன்னா அந்த மகிமை மனுஷனை விட்டு என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. பாவம் செய்த மனிதன் தேவ மகிமை இழந்தவனாய் மாறிட்டான். ஆனாலும் கூட ஒரு வெட்கம் அவளை மூடிக்கொண்டது. எப்படா இருக்க? நிர்வாணியா இருக்கிறான் ஆண்டவரே. உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? அவரே அவனுக்கு என்ன பண்றாரு? ஒரு வஸ்திரத்தை உண்டாக்குகிறார். இன்னைக்கும் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? தோலான உடை, தோலால் செய்யப்பட்ட உடை. அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அதில் தான் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் தம்மை வெளிப்படுத்தி அவர் அவருடைய இரத்தத்தினாலே உன்னை மூடி அவருடைய சாயலை பாதுகாத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? நீ மகிமையின் சாயல். இப்போ நீ வெளியில் அவமான சாயலாக இருக்கிற. இல்லை இல்லை, அந்த இரத்தத்தால் அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய அந்த தோலை கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ணுது? மேலேருந்து என்ன பண்ணு அப்படியே போட்டு ஆண்டவர் உடுத்தும் போது தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த மிருகத்தின் இரத்தம் அவனுடைய பாவத்தை என்ன பண்ணுது? கழுவி சுத்திகரிக்கலை. ஆனால் கர்த்தர் அந்த தோலினால் அந்த மகிமையை காட்டுகிறார். நீ என்ன செஞ்சிருந்தாலும் இன்னும் கர்த்தருடைய சாயலில் தான் இருக்கிற. இன்னும் ஆண்டவர் ஒன்று கிருபையை என்ன பண்ணலை? விடலை. நீ எத்தனை தடவை உடஞ்சி போயிருந்தாலும், நீ எத்தனை தடவை தூரம் போயிருந்தாலும், நீ எத்தனை பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தாலும் ஆண்டவர் உன் மேலே கிருபையும் உள்ளவர். அது ஒன்று இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். சொல்லுங்கள், இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இறங்க வேண்டியவங்களுக்கு இரக்கம். ஆனால் ஓ மேலேயோ ஆண்டவர் மனதுருக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மண் என்று நினைவு கூறுகிறார். நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிட்டு நம்முடைய வியாதியெல்லாம் குணமாக்கத்தக்கதாக ஏனோ கர்த்தர் ஒன்றை நேசிச்சிட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இருக்குதா இல்லையா, ஆனால் என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் கிடையவே கிடையாது. அந்த மகிமை, அந்த சாயல் நம்மை மூடி இருக்கிறார். அதுதான் ஏசாயாவில் 57வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நித்திய வாசியும். ஏசாயா 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? உன்னதம் அப்படின்னா 7 வானங்கள் சொல்றாங்க. 7 வானங்களுக்கு மேலே பரலோகம், பரலோகத்தின் மகிமையை அதை தாண்டி உன்னதம்னு ஒரு இடம் இருக்கு. நான் 7 வானங்கள் படிச்சிருக்கிறேன். அதில் அது தாண்டி உன்னதம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த உன்னதத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை. சொல்லுங்க, எதுக்காக ஆராதிக்கிறோம்? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன். நீங்களும் நானும் நொறுங்கி போன இருதயத்தை உடையவர்கள். தினம் தினம் போராட்டம், தினம் தினம் பிரச்சனை, தினம் தினம் அவமானம், நிந்தை, எல்லாவற்றிலும் நொறுங்கி போகிறோம். நொறுங்குண்ட ஆவியை புறக்கணிக்காத தேவன், நொறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணிக்காத ஒரு தேவன். அந்த இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இருதயம் உடைஞ்சா ஒன்று வரும், அதுதான் கண்ணீர். கர்த்தர் உன் கண்ணீரை கண்டு ஒரு நாளும் கடந்து போய்விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயம் உடையும் போதெல்லாம் கவலையப்படாத ஒருத்தர் அருகில் தான் இருக்கிறார். உள்ளம் உடைந்தவர்களுக்கு
அருகிலேயே இருக்கிற கர்த்தர் மீண்டும் உனக்கு ஒரு மகிமையை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். மேலெல்லாம் கை தட்டுறீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, எனக்கு ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அவனுடைய பலன் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டபோது அவனுடைய முடியில் இருக்குதுன்னு ஜனங்க சொன்னாங்க. அதனால தான் தெலிலால் மடியில் படுத்திருக்கும் போதே அவனை மொட்டச்சிட்டாங்க. அவன் பேர் தான் சிம்சோன். சிம்சோன் சிம்சோன்னா சூரியனை போன்றவன். ஆனால் சூரியனை போன்ற அவனுடைய வாழ்க்கை இல்லை. அப்பப்போ மடியை பார்த்து படுக்க வச்சு அவன் வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய முடிவு என்ன? கவனிங்க, பிசாசு உன் மேலே கை வைக்கும்போது முதல்ல உன் கண்ணை தான் பிடுங்கணும்னு நினைக்கிறான். உனக்கு வெளிச்சம் இருக்கக்கூடாது, நீ இருட்டிலேயே வாழணும்னு நினைக்கிறான். அறியாமையின் இருட்டில் வாழணும்னு நினைக்கிறான். அப்போ தான் அவன் வேடிக்கை காட்டுறான். அவனை வச்சு அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு மாவரைக்க வச்சாங்க. என்னது? மாவரைக்க வச்சுருக்காங்க. நம்மகிட்ட ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவான்? பாப்பா மாவரை தம்பி அப்படின்னு பனிஷ்மெண்ட்டு. அதான் அதுக்காக வீட்டில் போய் மாவரைக்கிற வேலையெல்லாம் நல்ல வேலை கிரைண்டர் வந்துச்சு, நமக்கு இல்லாமல் போச்சு. இல்லையா? இந்த அம்மி அரைக்கிற வேலை இருந்திருந்தா நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, நாங்களும் நல்லா இருந்திருப்போம். கிரைண்டர் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தி நம்ம கையை வச்சுட்டு சுற்றுனது அந்த காலமாக, இப்போ கல்லை வச்சுக்கிட்டு கிரைண்டரே சுற்றி வர்றது இந்த காலம். அதனால் எல்லாம் சுற்றிக்கிட்டு வருகிற வேலையில் இவன் அதை போய் செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறான். வேடிக்கை காட்ட அவனை வெளியே கொண்டு வந்தாங்க. அவன் வேடிக்கை பார்க்குறான். ஒரு காலத்தில் அவனை போல பெரிய அற்புதம் செஞ்சவன், அவனை போல பராக்கிரமசாலி உலகத்தில் சரித்திரத்திலேயே கிடையாது. உன்னுடைய பராக்கிரமத்தை மறைக்க உன் கண்ணை பிடுங்க விட்டுடாத. எங்கேயோ போய் படுத்து, எங்கேயோ போய் எழுந்து, எங்கேயோ போய் நீ வாழ்ந்து எங்கேயோ சாதிக்கிறேன்னு நினச்சி கடைசியில் சாக்கடையில் போய் விழுந்துடாத. ரொம்ப ஜாக்கிரதை. கடைசி காலங்கள் உன் கண்ணை பிடுங்க பாங்கிறான் பிசாசு. 8 மணி நேரம் உட்காந்து நீ செல்லையே நோண்டிட்டு இருந்தால் ஒரு நாள் உன் கண்ணை நோண்டுவான். யாரை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. உட்காந்து நோண்டி 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 படுத்தா தூக்கமே வரல. நீ பார்த்ததெல்லாம் பிசாசாக தான் வந்து நிற்கும். ஏதோ ஒரு நல்ல காட்சியை வருங்க, நான் ரொம்ப அப்படியே தெய்வீகமாக அப்படியே பரலோகத்திலேருந்து அப்படி இறங்கி வருகிற காட்சியெல்லாம் பார்த்தேன். கர்த்தர் அப்படி பேசுகிற மாதிரி இருந்தது. பேச வசனத்தை நான் காலையில் எழுந்திரிக்கும் போது கேட்டேன்னு சொல்கிறேன். அருமையான விசுவாசிங்க கை தூக்குங்க பாப்போம். எதுக்கு வந்து எல்லாம் வர காட்சி கனவு இந்த வயசான ஆளுங்க 85 வயசுல என்கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு கெட்ட கெட்ட கனமாக வருதுன்னு. எனக்கு எந்த வயசில் போய் கெட்ட கனவு? எனக்கு புரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்து பண்ணதெல்லாம் இப்போ எவாப்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே நாத்தம்னா என்ன நாத்தம் தெரியுமா? அது பேர் பொன நாத்தம். நாய் செத்தா கூட அந்த நாத்தம் இருக்காது. இதை மனுஷன் செத்தா மட்டும் ஏன் இவ்வளோ நாத்தம்? எல்லாம் எவாப்ரேட் ஆகுது. பண்ணதெல்லாம் என்ன ஆகுது? வெளியே வந்துட்டுருக்கு. ஜாக்கிரதை, கண்ணு ஜாக்கிரதை, கண்ணு ஜாக்கிரதை. பக்கத்தில் சொல்லுங்கள், கண்ணு ஜாக்கிரதை. கண்ணை பிடுங்கிறதுக்கு பிசாசு காத்திருக்கிறான். கண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது ஒரு கரைப்படுத்து தான் போகும். சிம்சோனே, நீ சூரியனை போல பிரகாசம் உள்ளவனா இருந்தாலும் கதை காலி. ஆனால் ஒன்றே ஒன்று, நீ உடைந்து போனவளாய் நீ கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும்போது அப்படி முடி வளர்ந்ததுன்னு இருக்கு. முடி வளராதவங்களாம் கவனிச்சுங்க, என்னை தவிர. நல்லா ஜெபிங்க, மற்ற விடுங்க. முடி வளர்ந்ததுன்னா எவ்வளோ நீளம் வளர்ந்ததுன்னா அதெல்லாம் போகிற ஸ்கேல் போட்டெல்லாம் அளக்கெல்லாம் நான் சொல்லலை. இவ்வளோ நீட்டாக முடி இருந்ததை விட அவன் சொல்கிறான், ஆண்டவர் இந்த ஒரு விசை என்ன பண்ணோம் நினைட்டார். வாழ்க்கையில் கிருபை இழந்துட்டாலும், வாழ்க்கையில் வரங்களை இழந்துட்டாலும், தேவனுடைய வரமும் கிருபையும்
மாறாதவைகள். ஆனால் அதுவும் மாறிட்டாலும் ஒன்றும் மாறாது. என்ன தெரியுமா? உன் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. உன் கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. எந்த சூழ்நிலையிலும் உன் ஜெபத்தை மறந்துடாத. எந்த நேரத்திலும் ஜெபிக்க மறந்துடாத. எந்த காலத்திலும் ஜெபிக்க மறந்துடாத. உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எனக்கு நேரம் போயிடுச்சு, நான் எங்கேயோ பேச வேண்டியது எங்கேயோ நிற்கிறேன். சரி விடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் வரும்போது வாழ்க்கையில் ஒரு முத்திரை பதிக்காமல் போகல. எந்த மண்டபத்தில் 2 தூண் அது தாங்கிட்டு இருந்தோ அவ்வளோ பெரிய மண்டபத்தை அப்படியே உடஞ்சு நொறுங்க பண்ணக்கூடிய அளவில் அந்த 2 தூணையும் 2 கையால் என்ன பண்ணான்? தள்ளி தான் வாழ்நாளில் இருந்ததை விட அன்றைக்கு ஒரே நாளில் 3000 பிரபுக்களை கொன்று போட்டு அவனும் அடிந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ சாயலை மறந்துடாதீங்க. ஆனாலும் அந்த தேவ சாயலை தேவன் உங்களை விட்டு என்ன பண்ணலை? இன்னும் எடுக்கலை. அதனால தான் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால், சொல்லுங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆமாம், ஒரு ஃபோட்டோவை போட்டு அது ஏசுன்னு கும்பிட்டுருப்போம். அதுக்கு நெஞ்சிலேருந்து அப்படியே பாயிற மாதிரி இருக்கும் வெளிச்சம். அது தொட்டு கும்பிடும்போது ஒருத்தன் சொன்னான் அமெரிக்காவில், தயவு செஞ்சு தொட்டு கும்பிடாதீங்க, இந்த ஃபோட்டோவை என்னை வச்சு தான் வரைஞ்சது, நான் ஒரு குடிகாரன், நான் பொம்பளை பொறுக்கி, என்னை வச்சு தான் இதை என்ன பண்ணுச்சு வரைஞ்சது அப்படின்னு. உன் வீட்டில் வச்சிருக்கிற இயேசு படமெல்லாம் பொம்பளை பொறுக்கி, விபச்சாரக்காரன், குடிகாரன், அது தேவ சாயல். அல்லேலூயா. சிலுவை போட்டிருக்காத, அது தேவ சாயல் இல்லை. பிசாசு தொங்க விடணும்னு பார்க்குறான். கழுத்தில் எவ்வளோ நேரம் தொங்க முடியும்? அதில் நம்ம ஆளுங்க விசுவாசிங்க கூட கழுத்தில் என்ன பண்ணுறாங்க? கயிறு கட்டி அதில் உன் தாலியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கழட்டி போடு. அதெல்லாம் சாபம். ஏதாவது தெரியாதனமா சொல்கிறேன். சிலுவை இருந்துச்சுன்னா, தங்க சிலுவை இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது செஞ்சு போட்டுக்கோ. அதுக்காக நீ காணிக்க பொட்டியில் போடணும்னு நான் சொல்லலை. இது வேறு, இதுதான் சரியான நேரம் காணிக்க வாங்குறதுக்கு. எல்லாம் பொய்யை நம்புகிற உலகங்க. இயேசு சிலுவையில் அரைஞ்சும் போது இங்கே அரைஞ்சாங்க, இங்கே கையில் இங்கே அரைஞ்சாங்க. அந்த சிலுவையில் இருக்கிறது இயேசுவா? அவருடைய ரூபமா? அப்போ கற்பனை தானே. கற்பனை எல்லாம் என்னது? சிலை வழிபாடு தான். கையில் இங்கே அடித்தாங்க, இங்கே அடித்தாங்க, காலை அங்கே அடித்தாங்க, இந்த காலில் இங்கே தான் என்ன பண்ணாங்க? குதிங்காலில் அடித்தாங்க. 2 காலையும் 2 பக்கமும் வச்சு குதிங்காலில் தான் என்ன பண்ணாங்க? அடித்தாங்க. இங்கே அடிக்கலை, இங்கே தான் என்ன பண்ணாங்க? அடித்தாங்க. அது இருக்கிறது இயேசுவான்னு கேளுங்க. இல்லை, யாராலும் இயேசுன்னு சொல்லவே முடியாது. ஒரு கற்பனை உருவம். ஆனால் அதை கும்பிடாத, அது நெஞ்சு எதில் போட்டுட்டு உட்காந்துருக்காத. சிலுவை புனித சின்னம் கிடையாது. அதை வச்சு கும்பிட்டது எந்த அப்போஸ்தலனும் கிடையாது. எல்லாம் 4வது நூற்றாண்டில் இந்த ரோமன் கத்தோலிக்க பிரிவு வந்துச்சு. எல்லாரையும் சிலுவை கும்பிடு, அது மேலே தூக்கி சிலுவை வை, அதில் ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கட்டும். பிசாசுக்கு இயேசு தொங்கணும். தேவன் தொங்குல. இப்போ ஒரே முறை தான் மரித்தார், ஆனால் என்னன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஆவியா இருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆவியா இருக்கிற அந்த கர்த்தரால அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபடுகிறோம். சொல்லுங்க, மகிமை மேல் மகிமை அடைஞ்சு ஒரு மறுபமான வாழ்க்கை. இனி நான் அல்ல, எனக்குள்ள யார் இருக்கிறாரு? கிறிஸ்துவே என்ன பண்றாரு? பிழைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமை அடைய கர்த்தர் செய்கிற காரியம் ஒன்று சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், சொல்லுங்க, சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு
அவனுடைய கையை விறகுகளுக்குள்ள பிசாசு உள்ள பூந்தான். அந்த விறகு நாம தான் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு. ஒருவேளை வந்து மெலித்தா தீவில் வந்து சேரும்போது 14 நாள் மழை மழை மழை, அடுத்தது கப்பல் உடஞ்சி சேதத்தில் வந்து சேர்ந்து, அப்போ கொஞ்சம் பேர் உதவி தேவைப்படுது, எல்லாம் அடி நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பவுல் போய் இறங்கி விறகுகளை எடுத்து வந்து என்ன பண்ணுறான், போடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே விறகு இருக்குது. அந்த விறகு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அனல் தெரியாமல் பாம்பு என்ன பண்ணிடுச்சு, உள்ளே வந்துடுச்சு. அது நெருப்பு மேலே போட்ட போது அந்த பாம்பு அனல் உரைத்து அவன் கையை என்ன பண்ணிச்சு, கடிச்சிருச்சு. உன் கையை கடிச்சிச்சுன்னா, அது ஒன்றை தெரியாமல் வேஷம் போட்டு உள்ளே வந்துருச்சுன்னா கவலையே படாத, நெருப்பு தான் அதுக்கு பங்கு. பிசாசின் கிரியை சுட்டரித்து போடத்தக்கதாக தேவ மகிமை அக்கினியாய் ஆவியில் இன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த அக்கினி உங்களுக்குள்ள தான் இருக்கு. அந்த அக்கினி தேவ மகிமையா இருக்கு. அந்த மகிமைக்குள்ள பிசாசு உள்ள வராதபடிக்கு அவனை சுட்டரிக்கிற வல்லமை அந்த மகிமையாய் உங்க மேல இறங்கி வருது. இப்பொழுது ஒரு தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? ஷல்லதாராபா ஓ ரிக்கபா பாபா ஷபா பாபா பாபா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்ல வேண்டியது நிறையா இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் மகிமைக்காகவே தேவன் உங்களை படைச்சிருக்கிறாரு. மகிமை மேல் மகிமை அடைய தான் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. உங்கள் மகிமைக்குள்ளே இருக்கிற அனல் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது. பிசாசுக்கு பயப்பட்டீங்களா? பிசாசு உங்களுக்கு கண்டு அலறான். சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. மகிமையில் ஒரு ஆளுகிற, மகிமையில் ஒரு ஆளுகையின் அதிகாரம் இருக்கு. மகிமையில் ஒரு அனல் இருக்கு. அந்த அனல் உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் கொடுத்து அந்த ஆவியினாலே நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிற ஒரு காலத்துக்குள்ள, அந்த நேரத்துக்குள்ள கர்த்தர் உன்னையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஷபா பாபா பாபா ஓ ரிக்கா பாபா 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 பாபா. மகிமை மேல் மகிமை அடைந்து, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகத்தக்கதான ஒரு வல்லமை 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 ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து உடைய பிள்ளைகள் மறுரூபமாகும்படி, அக்கினியின் சாலையராய் மாறும்படி நிரப்புவீராக நிரப்புவீராக. ஆண்டவரே, மகிமையின் சாயலாய் புறப்பட்டு போவார்களாக. அந்த சாயலால் ஜனத்தை ஆளுவார்களாக. அந்த சாயலால் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்களாக. பரிசுத்த சாயலாய் மாறுவார்களாக. மகிமையின் சாயலாய் மாறுவார்களாக. கர்த்தரின் சாயலாய் வளர்வார்களாக. ஆண்டவரே, வெற்றிக்காக வைத்திருக்கிறீர். வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஓ ஷபா பாபா பாபா. காரைக்காலில் கொண்டு வந்து இப்போ போட்டு ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு, குளிரில் இருக்கிற மக்களுக்கு, அனல் இல்லாத மக்களுக்கு அனல் கொடுக்கிற அக்கினி உள்ள இருக்கிற விறகுகளை கர்த்தர் காரைக்காலில் கொண்டு வந்து வச்சு இப்ப அது மகிமை மேல மகிமை அடைஞ்சு மறுரூபமாகத்தக்கதாக அந்த அக்கினி உனக்குள்ளே பற்றி பிடித்திருக்கிறது. அந்த அக்கினி பற்றி எரிகிறது. அந்த அக்கினி உன்னை மறுரூபமாக்குகிறது. ஆவியானுடைய அக்கினி உன்னை மறுரூபமாக்குகிறது, மறுரூபமாக்குகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கு. மகிமை மேல் மகிமை அடைந்து ஒரு மறுரூபமாக்கு. கர்த்தர் உன்னை அனலினாலே, பிசாசின் எந்த பாம்பினாலே உலகத்திலே சாபம் வந்ததோ அந்த சாபத்தை உடைக்கிற அக்கினி, வல்லமை பற்றி எரிகிற அக்கினி, சத்துருவின் கிரியைகளை சுட்டரிக்கிற அக்கினி உனக்குள்ளே 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 மறுரூபத்தை கொண்டு வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆவியானுடைய அக்கினியை பெற்றுக்கொள். அபிஷேக அக்கினியை பெற்றுக்கொள். வல்லமையின் அக்கினியை பெற்றுக்கொள்.
ஒவ்வொருக்குள்ளும் அந்த மகிமையின் அக்கினி இருக்கும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.